போது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், நான் வேண்டுமானால் விறகு புரக்கி வரட்டுமா என்று கேட்டார்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்மணி நாயகத்தினுடைய அந்த பணிவை பாருங்கள். அருமையான பெருமக்களே, அந்த அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக, தன்னை சந்திப்பதற்காக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே வேண்டிய போது, ரப்பி அரினி அன்துர் இலை, இறைவா உன்னுடைய திருலிக்காவை எனக்கு தருவாயாக என்று கேட்ட போதிலும் கூட, காலல்லம் தராணி, நபியே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இப்போது நீங்கள் என்னை பார்க்க முடியாது என்று அல்லாஹ் ஒரு காலக்கெடுவை அதற்கு கொடுத்தார். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்காமலே என்னை நீங்கள் பார்க்க வாருங்கள் என்று அழைக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹரம் ஷரீஃபிலிருந்து பொழுது மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு இங்கே வருகை தந்ததற்கு பிறகு எல்லோரும் அணிவகுத்து நிற்கக்கூடிய இந்த வேளையில் யார் தொலைப்பது என்ற நிலை ஏற்பட்ட போது பல நபிமார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் தான் தொலைக்க வேண்டும் என்று கேட்டதற்கு பிறகு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், நான் ஒரு முடிவு செய்தால் அதை நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்வீர்களா? நான் ஒரு முடிவு செய்தால் அதை நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்வீர்களா? எல்லா நபிமார்களும் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஏன் தெரியுமா? உங்களுக்கு உதவி செய்யுமாறும் உங்களை ஈமான் கொள்ளுமாறும் அல்லாஹ் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறான். என்ற ஆயத்தினுடைய தொடரிலே நபிமார்களை பார்த்து சொன்னான், நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னான். அந்த நபிமார்களும் ரசூலுல்லாவை கொண்டு ஈமான் கொள்வது உஜூப். அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவுபடுத்தி நஸ்ஸாக சொல்லி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். வலத்தன் சுருன்னா, அவர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று நபிமார்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டதாக சூரத் ஆல் இம்ரானில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அருமையான பெருமக்களே, அப்படி அல்லாஹ் எங்களை கட்டளையிட்டிருக்கும் பொழுது உங்களுடைய சொல்லை நாங்கள் கேட்க மாட்டோமா? யா ஹபீப் அல்லாஹ், நீங்கள் சொல்லுங்களேன் என்ன செய்ய வேண்டும்? இந்த தொழுகை நடத்துவது என்பது எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் தந்தையாக இருக்கக்கூடிய நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். பண்பை பாருங்க, கண்மணி நாயகத்தினுடைய அந்த அருளான பண்பு. சொன்னார்கள், நபி ஆதம் அவர்கள் என மாத்திரம் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் கேட்கிறார்கள், எனவே அவர்கள் தொழுகை நடத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொல்லி எல்லோரும் அங்கீகரித்துக் கொண்டார்கள். எல்லோருக்கும் ரசூலுல்லாஹ் தொழ வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வினுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதாக அவர்கள் சம்மதித்ததின் காரணத்தினால் ஆதம் நபியை முற்படுத்தப்பட்ட போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்மணி நாயகத்துக்கு நெருங்கி வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய விருப்பம் அல்லாஹ்வுடைய விருப்பம் தான் என்றாலும் கூட இந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய விருப்பம் சற்று மாறுபட்டு போய் இருக்கிறது. قد نرى تقلب وجهك في السماء فلنولينك قبلة ترضاها فول وجهك شطر المسجد الحرام. மஸ்ஜிதில் மதீனா ஷரீஃபிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 17 மாதங்களாக பைத்துல் முகத்திஸை நோக்கி தொழுது கொண்டிருக்கிறார்கள் கிபிலாவாக. அவருடைய உள்ளத்திலே ஒரு ஆசை எழுந்தது. தொழுது கொண்டிருக்கும் பொழுது லுஹர் தொழுகை அல்லது அஸர் தொழுகையிலே ஒரு ஆசை எழுகிறது. தொழுது கொண்டிருக்கும் பொழுது வானத்தை பார்த்து முகத்தை உயர்த்துகிறார்கள். என்ன ஆசை? கஅபத்துல்லாவை அல்லாஹ் கிபிலாவாக ஆக்க மாட்டானா என்ற ஒரு ஆசை. நாம் பிறந்த மண்ணல்லவா, பல நபிமார்கள், எல்லா நபிமார்களும் அங்கே தவாஃப் செய்தவர்கள் அல்லவா, நபிமார்களுடைய பாதங்கள் பதிந்த இடம் அல்லவா, எனவே அதை அல்லாஹ் தஆலா கிப்லாவாக ஆக்க மாட்டானா என்ற ஒரு ஆசை இறங்கிய போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினார்கள். கத்னரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ்ஸமா, நாயகமே, உங்களுடைய அருள் இறங்கக்கூடிய முகத்தை வானத்தின்பால் அடிக்கடி நீங்கள் திருப்புவதை அல்லாஹ் பார்க்கிறான். அவன் சொன்னான், நாம் பார்க்கிறோம் நாயகமே, நீங்கள் அடிக்கடி உங்களுடைய திருமுகத்தை வானத்தின்பால் திருப்புகிறீர்களே, பலன வள்ளி என்ன கிபிலத்தின் தருளாக, நீங்கள் எதை கிபிலாவாக பொருந்திக் கொண்டீர்களோ அதன் பக்கமே நாங்கள் உங்களை திருப்புகிறோம். நீங்கள் பொருந்திக் கொண்டதுதான் என்னுடைய பொருத்தம் என்று அல்லாஹ் அருளினான். அருமையானவர்களே, ரசூலினுடைய பொருத்தத்தையே தன்னுடைய பொருத்தமாக அல்லாஹ் கொண்டிருந்த போது இந்த இடத்தில் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இமாமத்தை செய்ய வேண்டும் என்று ரசூல் விரும்பியிருந்த போதிலும் அல்லாஹ்வினுடைய பொருத்தம், அல்லாஹ்வுடைய விருப்பம் இங்கே சற்று மாறுபடுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருக்கரத்தை பிடித்துக் கொண்டு வானவர்க்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய விருப்பம்தான் அல்லாஹ்வுடைய விருப்பமாம். ஆனாலும் இந்த இடத்தில் ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நீங்கள் தான் இமாமத்தை செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான்.
உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் செயல்படுத்துவதாக இருந்தாலும் செயல்படுத்தலாம். அல்லாஹ்வினுடைய விருப்பத்தை ஏற்றுக்கொண்டால் அதுவும் உங்களுக்கு சரியானதுதான், எதுவும் செய்யலாம் என்றும் அல்லாஹ் உங்களுக்கு சொல்லிவிட்டான் என்று சொன்னபோது, என்னுடைய விருப்பத்தை விட என்னுடைய ஹபீபாகிய என்னுடைய மஹ்பூபாகிய அல்லாஹ்வினுடைய விருப்பத்தை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே இமாமத்து செய்வார்கள். அல்லாஹ் எப்படியெல்லாம் கண்மணி நாயகத்தை கண்ணியப்படுத்துகிறான். சங்கைக்குரிய பெருமக்களே, கடந்த ஆண்டில் கூட நான் இங்கே சொல்லி காட்டியது உண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாறையின் மீது ஏறி வானத்திலோகத்திற்கு உயரும் பொழுது அந்த பாறையும் சேர்ந்து உயர்ந்ததாம். இன்றும் கூட அந்த பாறை மனமிக்கதாக இருப்பதை பார்க்க முடிகிறது. அதை பார்க்கக்கூடிய நசீபையும் அல்லாஹ் எனக்கு தந்தான் என்பதை பணிவோடு சொல்லி காட்டுகிறேன். இன்றும் அது மணந்து கொண்டிருக்கிறது. கண்மணி நாயகத்தினுடைய பாதம் பதிந்த அந்த பகுதி பைத்துல் முகத்தஸில் இருக்கிறது. அருமையான பெருமக்களே, அப்படி அந்த பாறையை பற்றி ஒரு ஹதீஸும் இடம்பெறுகிறது. அந்த பாறையை பற்றி அவர் ஹதீஸுல் குத்ஸியும் இடம்பெறுகிறது. அல்லாஹ் சொன்னாராம், அந்த பாறையை பார்த்து, யா ஸஹ்ரா யா ஸஹ்ரத் பைத்துல் முகத்தஸ், முகத்தஸிலே இருக்கக்கூடிய இந்த ஸஹ்ராவே, கண்மணி நாயகத்தினுடைய பாதம் பட்ட அந்த கல்லை பற்றி சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பொதுமக்கள் சொல்லி காட்டுவதாக சொல்வார்கள். அல்லாஹ் சொன்னான், பைத்துல் முகத்தஸிலே இருக்கக்கூடிய பாறையே, உன் மீதுதான் என்னுடைய அரிசை நான் வைப்பேன். அல்லாஹ் அலைஹி அரிசை, என்னுடைய அரிசை உன் மீதுதான் நான் வைப்பேன். உன்னுடைய சன்னிதானத்தில் தான் இந்த மக்கள் எல்லாம் இந்த மக்கள் எல்லாம் எழுப்பப்படுவார்கள் என்பது போன்ற ஒரு செய்தியை அல்லாஹ் சொன்னதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அருமையான பெருமக்களே, இந்த துனியாவினுடைய பிரயாணத்தை முடித்துக் கொண்டு வானத்தினுடைய வாசலை அவர்கள் நெருங்கினார்கள். வானத்தினுடைய வாசலுக்கு பெயர் பாபுல் ஹஃபுல்லா. வானத்தினுடைய வாசலுக்கு பெயர் பாபுல் ஹஃபுல்லா. அதனுடைய காவலராக இருக்கக்கூடியவர்கள் ஹஜ்ரத் இஸ்மாயில் மலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் வானத்திலேயே இருக்கக்கூடியவர்கள், எப்போதும் இந்த பூமிக்கு இறங்க மாட்டார்கள். இந்த துனியாவிலே ஒரே ஒரு தடவை அவர்கள் இறங்கியது உண்டு. அது எப்போது என்றால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்காக அவர்கள் இறங்கினார்கள். அது மாத்திரமல்ல, அந்த மலக்கிற்கு 70,000 தளபதிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு கீழாக. ஒவ்வொரு தளபதிக்கும் கீழே 1,00,000 மலக்குமார்கள் வீரர்களாக இருக்கிறார்கள் என்று ஞானிகள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அருமையான பெருமக்களே, வானங்களிலே சென்றபோது நபிமார்கள் எல்லாம் எழுந்து எழுந்து வந்து அவர்களை வரவேற்றார்கள். நடந்து வந்தவர்களாக கண்மணி நாயகத்தை வரவேற்ற போது ஒரே ஒரு வயது முதிர்ந்த மனிதர் மாத்திரம் வாகனத்திலே ருக்பானன் வாகனித்தவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். அது யாரும் அல்ல, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம். வயது முதிர்ந்த அந்த மனிதரை கண்ணியப்படுத்துவதை அல்லாஹ் அதன் மூலமாக அங்கே தெளிவுபடுத்தி காட்டுவதாக பெருமக்கள் சொல்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, பெரியவர்களுக்கு மரியாதை காட்டாதவர்களும் சிறியவர்கள் மீது அன்பு காட்டாதவர்களும் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்று கண்மணி நாயகம் அருளியிருக்கிறார்கள். எனவே தாடி நரைத்து போய்விட்ட, தலைமுடி நரைத்து போய்விட்ட அந்த பெருமக்களை நரகத்திலே போடுவதையும் கூட அல்லாஹ் வைக்கப்படுகிறான் என்று சொன்னார்களே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே வயதால் மூத்தவராக இருக்கக்கூடிய ஒரு சொல்லின் பிரகாரம் 1150 வருடங்கள், 1050 வருடங்கள் குறைவாக 950 வருடங்கள் நபியாகவும் 200வது வயதில் தான் அவர்களுக்கு நபிப்பட்டம் வழங்கப்பட்டது என்ற ஒரு சொல்லினுடைய அடிப்படையில் கணக்கில் வைத்துக் கொண்டால் 1150 வருடங்கள் இந்த துனியாவிலே வாழ்ந்தவர்கள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் மாத்திரம் ஒரு வாகனத்திலே வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். அருமையான பெருமக்களே, 2வது வானத்திலே மாட்டை போன்றவும் குதிரையை போன்றவும் சில சூறாக்கள், இதெல்லாம் மலக்கூத்தினுடைய செய்திகள். மாடுகளை போன்று குதிரைகளை போன்று சில உருவமைப்புகள் அங்கே இருந்தது. அதன் மீது மலக்குமார்கள் சில கட்டாரிகளை வைத்துக் கொண்டு கோடாரிகளை வைத்துக் கொண்டு இருப்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தபோது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நாயகமே, இந்த மலக்குமார்கள் இருக்கிறார்களே, உங்களோட யுத்தத்திலே உங்களுக்கு உதவி புரியக்கூடியவர்கள் இந்த மலக்குமார்கள் தான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் குர்ஆனிலே. சில அடையாளங்களை அவர்களுக்கு சொல்லும் பொழுது, சில படை இருக்கிறது, ஜுனூதுன், சில படை இருக்கிறது, லம் தரோஹா, நீங்கள் பார்க்க முடியாத சில படைகளை நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று சொன்னாலே அந்த படை இவர்கள் தான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதை கடந்து 4வது வானத்திலே அதற்கு இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்த போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று அதிர்ச்சி அடைந்தார்களாம். காரணம் என்ன? இவர்தானே ஹாதிமுல் லஸ்ஸாத், சுவைக்கக்கூடிய இன்பங்களை எல்லாம் கீறி கிழித்து எறிந்து ரூகை கைப்பற்றக்கூடியவர்.
யாராக இருந்தாலும் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாமுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளால் வந்துதானே ஆக வேண்டும். மக்கள் எவ்வளவு இன்பத்தோடும் சுவையோடும் சுகந்தத்தோடும்